ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கேஎம்ஆர் ஆரி ஒர்க் சேனலில் நம்ம பார்க்க போகிற டிசைன் என்னென்னா, ரொம்ப சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் தான். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 லைன்ஸ் அவுட்லைன் கொடுத்துருங்க. நான் பார்த்திங்கன்னா ஜரியில் ஒரு 4 லைன்ஸ் அவுட்லைன் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா கட் பீட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டிசைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பீட்ஸு ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஸோ இதுதான் நம்ம இந்த டிசைனில் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான டிசைனாக இருந்தாலும் எலகண்ட்டாக இருக்கும், பார்க்க நீட்டான ஒரு ஒர்க்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கட் பீட்ஸில் 2 பீட்ஸ் அந்தமாரி கொடுத்துக்கிறேன். இது சைஸ் ரொம்ப சின்ன சைஸு தான். ஸோ அதனால் ஒரு 2 பீட்ஸ் கொடுத்து அந்த லைனை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் ஓட்ட போகிறேன். ஸோ ஸ்டோன் செயினுக்கு நான் ஃபஸ்ட்டு க்ளூ கொடுத்துறேன். க்ளூ கொடுத்துட்டு அது காஞ்ச உடனே அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் டக்குன்னு ஈஸியாக இருக்கும். பிக்னர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ கொடுத்து ஒட்டிக்குங்க. அப்படி இல்லைன்னா வச்சுங்களேன், ஸ்டோன் செயின் திரும்பிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்க. ஸோ இப்போ நான் அதை ஒட்டிட்டேன். அது காயிற வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதுவே கட் பீட்ஸ் தான் நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கட் பீட்ஸ் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஏன்னா அதோட ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். பீட்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். த்ரெட்டில் பட்டு அது ரொம்ப சீக்கிரம் அறுந்துடும். அந்தமாரி த்ரெட் அறுந்துடும். ஸோ அதனால் கட் பீட்ஸ் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கொடுங்க. ப்ளவுஸ் க்ரீன் கலர் ப்ளவுஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நான் பகலில் இந்த எடுக்கிறதில்ல, வெயில் பட்டு அது கலர் சேஞ்ச் ஆகி தெரிகிறது. ஆனால் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ப்ளவுஸு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக அந்த மாதிரி கொடுத்துக்குங்க கட் பீட்ஸ் கொடுக்கும்போது மட்டும். சாரி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹனி கலர். இது ரொம்ப சிம்பிளான சாரீ தான். ஸோ அந்த சாரியில் உள்ள டிசைன்ஸ் தான் நான் எடுத்து இது பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப எடுக்கலை, கொஞ்சம் அதுலேருந்து லைட்டாக எடுத்துருக்கிறேன். ஒரு ஃப்ளவர்ஸும் அந்த இதுவும் பண்ணியிருக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக அதை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டிசைன்லேருந்து நான் என்ன எடுத்துருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ காஞ்சிடுச்சு அந்த ஸ்டோன்ஸு. அதை சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம க்ளூ கொடுத்துட்டு அப்படியே ஒட்டிட்டு விட்டோம்னா அது ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். ஸோ அதனால் நான் லாஸ்ட்டாக அதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டோன்ஸ் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னா ஆல்ரெடி க்ளூ கொடுத்து ஒட்டுறதால கண்டினியூஸாக எல்லா கேப்பும் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு கேப்பை விட்டுட்டு இன்னொரு கேப் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 இன்ச்சஸ்க்கு அந்த 2.5 இன்ச்சஸ் கிட்டே நான் கேப் கொடுத்து எடுத்துருக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டாட் கொடுத்து அதுலேருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சஸ் கேப் கொடுத்து பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த டிசைனுக்கும் அதுக்கும் கேப் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் அந்தமாரி தான் கொடுத்துருக்குறேன். ஸோ இது கோல்டு கலர் ஜரி த்ரெட்டு மாதிரியே இருக்கும். அதோட த்ரெட்டு தான் இது. ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு இந்த த்ரெட்டு அவ்வளோ கிராண்டாக கொடுக்கும். ஸோ அதனால் இந்த த்ரெட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெஞ்ச் நாட்டு ஜமிக்கி வச்சுட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டு பண்ணிக்கிறேன். நாட்டு போட்டேன். அதுக்கப்புறம் ஜமிக்கி வச்சு அதுக்குள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ நமக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் இல்லாதவங்க பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னோடய வாய்ஸ் இப்படி தான் இருக்குது. அதனால் வாய்ஸ் கேட்க முடியலன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். என்னோடய வாய்ஸ்க்கு ஒவ்வொரு வீடியோக்கும் நான் சொல்கிறது தான், என்னோடய வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், ஒரு ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து.
ஸோ செகண்ட் அதுமாரி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ரெஞ்ச் நாட்டும் கொடுத்துட்டு அதோட கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இது வந்து நான் கையிலே தான் வரைஞ்சிட்டேன். ஸோ அதுக்கு சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா 5mm பீடு வந்து கொடுத்துட்டேன் ஒயிட்டு. ஸோ சாரியில் வந்து ஒரு லைட்டாக ஒயிட் கலர் வந்து ஜரி வரும். ஸோ அதனால் வந்து ஒயிட் கலர் பீட்ஸ் வந்து சென்டரில் கொடுத்தா நல்லாயிருக்குமான்னு ஒயிட் பீட் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஸ்டெம்முக்கெல்லாம் வந்து கட் பீட்ஸே வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ரவுண்டு எவ்வளோ நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறோமோ அது அப்போ தான் அது வந்து அழகாக இருக்கும் பார்க்க அந்த டிசைனு. ஸோ அதனால் ரவுண்ட் கொடுக்கும்போது கரெக்டாக பொறுமையாக கொடுக்கணும். ஸோ ப்ளவுஸோட கலரு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ க்ரீன் கலர் ப்ளவுஸு. ஸோ இதுதான் என்னோடய ப்ளவுஸு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அந்த டிசைனில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கட்டுறேன். ஸோ 2 டைப்பில் வந்து பண்ணி காமிச்சிக்கிறவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ரவுண்ட்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த ரவுண்டை வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். ரவுண்டில் எப்படி கொடுக்குறோமோ அதுதான் அது பார்க்க நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ கட் பீட்ஸ் கொடுக்கும்போதே ஒரு மாதிரி எலகண்டாக இருக்கும் இந்த டிசைனு. ஸோ நீட்டான ஒரு ஒர்க்கு ரிச்சாக தெரியான டிசைன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லோடு வந்து கொடுத்துக்கிறேன். லோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்த்து பொறுத்து கொடுத்துக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 பீட்ஸ் கொடுத்தேன், நெக்ஸ்ட்டு 4, அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 4 பீட்ஸ் அதுமாரி கொடுத்து ஸ்லாண்டிங்காக கொடுத்து லாக் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பக்கம் லீஃபுக்கும் அந்தமாரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ
ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது 3 பீட்ஸ் அந்த மாதிரி, நெக்ஸ்ட்டு வந்து 4 பீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். திரும்பவும் 4 பீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ அதை ஃபினிஷ் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கட் பீட்ஸ் எடுத்துக்கிட்டேன், ஒரு ஒயிட் பீட்ஸு. ஸோ ஒரு 3 அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். 2 கட் பீட்ஸு, ஒரு ஒயிட் பீட்ஸ் அது மாதிரி. ஸோ ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பக்கம் அதே மாதிரி கொடுத்துருக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இப்போ சென்டரில் ஒரு பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த டிசைன் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வேறு விதமான டிசைன்ஸ், சிம்பிளான டிசைன் இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.